ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் ஒரு அற்புதமான கதையை தாங்க பார்க்க போகிறோம். இது யதார்த்தமான நடுத்தர வர்க்க குடும்பத்தோட வாழ்க்கை தாங்க. இதில் நான் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழியை, சிறுக கட்டி பெருக வாழ்கன்ட்டு. ஆமாங்க, எப்படி ஒரு நடுத்தர குடும்பம் தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய அன்றாட பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வராங்க, அதில் ஒரு பெண் எவ்வளோ ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறாங்க அப்படின்றது தான். ஒரு பெண்ணின் சேமிப்பு ஒரு குடும்பத்தையே காப்பாற்றும் அப்படின்றதுக்கு இந்த கதையே ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஆமாங்க, சிறு சிறு சேமிப்பு ஒரு பெரிய மலை போன்ற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த கதை உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். வாங்க நம்ம கதைக்குள்ளார போவோம். குமார் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அவருக்கு மாத சம்பளம் 25,000. அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் டைம் பண்ணி அதில் வர இன்சென்டிவ் காசையும் சேர்த்து மாதம் இன்னும் ஒரு 3,000 4,000 சேர்த்து வாங்குவார். ஸோ ஒரு மாதத்துக்கு 25,000லேருந்து 28,000 இல்லை 30,000 வரைக்கும் அவர் சம்பாதிப்பார். இந்த காசு எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டு செலவுக்கும், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, பஸ் ஃபீஸு அப்படின்னு இதுக்கே சரியாக போயிடுது. வீட்டு செலவு, இபி பில் கட்டுறது, ஏதாவது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே செலவாகிறது, வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி எல்லா செலவுகளையும் அவர் சமாளிச்சுட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தார். இன்னொரு சைடு அவர் வீட்டில் மீனா ஒரு இல்லத்தரசி. அவங்க வீட்டு பொறுப்பையும் பார்த்துக்கிட்டு தன்னோட நேரம் இருக்கிற டைமில் அவங்க டெய்லரிங் தெரியுன்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க துணி தைச்சி கொடுத்தாங்க. அந்த துணி தைக்கும் போது அவங்களுக்கு வர வருமானத்தை அவங்க என்னென்ன வீட்டு செலவுக்கு தேவைப்படுறதோ அதுக்கு யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற காசை அவங்க சேர்த்து வச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குமார் தினமும் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் கொடுக்குற சில்லற காசு அதையும் அவங்க இது சில்லற தானே அப்படின்னு உதாசீனமாக நினைக்காம அந்த காசையும் கொண்டு போய் உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தாங்க. இதை மீனா ரொம்ப பொறுப்பாக செஞ்சாங்க. சேமிப்பு தான் தன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒரு மிகப்பெரிய கடமையாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத செலவு நின்றுது. எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிறது தானே யதார்த்தம். அன்றைக்கி காலையில் குமாருக்கு ஸ்கூல்லேருந்து கால் வந்தது. சார், இன்னும் உங்கள் குழந்தைங்களோட ஃபீஸ் கட்டலை, இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணும் அப்படின்னு வந்தது. குமார், சரிங்க மேடம், நான் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை இன்னும் ஒரு வாரத்தில் எப்படியாவது நான் கட்டிடுறேன் அப்படின்ட்டு அவர் டைம் கேட்டிருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பினார். ஆஃபீஸ் கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிற வழியிலேயே அவர் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. என்னடா இது ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் கடை கூட்டிட்டு போய் காட்டினார். அந்த மெக்கானிக் பார்த்துட்டு, சார் இது மினிமம் ஒரு 6,000லேருந்து ஒரு 15,000 வரைக்கும் கூட செலவாகும் சார். ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும், அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு அவர் சொன்னார். இதை கேட்டதும் குமாருக்கு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு. ஏன்னா மாத கடைசி ஆகிடுச்சு, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இன்னொரு பக்கம் வண்டிக்கு பெரிய செலவு வந்துருச்சு. எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியாமல் குமார் வண்டியை மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் அப்படியே உட்காந்துட்டார். மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருந்தார். அவர் பர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் ஒரு 2-3 நோட்டு தான் இருக்குது. 100 ரூபாய் தாள் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? எப்படி நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம்? எப்படி வண்டியை ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஏன்னா வண்டி ரிப்பேர் பண்ணால் தான் தன்னோட ஆஃபீஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதுக்கு போகணும், டைமுக்கு போகணும், அப்போ தான் ஓவர் டைம் பண்ண முடியும் இப்படின்ட்டு ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருந்தார். தன் கணவர் கவலையோடு உட்காந்துட்டு இருந்ததை பார்த்த மீனா, அவங்க என்ன நம்ம கணவர் இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காரே, நம்ம ஏதாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, கவலைப்படாதீங்க நான் இப்போ வரேன் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போய் அவங்கக்கிட்ட இருந்த அந்த உண்டியலை கொண்டு வந்தாங்க. அந்த உண்டியலை கொண்டு போயிட்டு தன் கணவர்கிட்ட கொடுத்ததும் தன் கணவர் அப்படியே அவங்கள ஒரு நிகழ்ச்சியோடு பார்த்தார். அவர் கண்ணில் அப்படியே கண்ணீர் நிற்குது. அந்த சமயத்தில் தன் மனைவி மீனா அவருக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க. தன் மனைவியோட புத்திசாலித்தனத்தையும் அவங்களோட சேமிப்பு குணத்தையும் பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், பெருமைப்பட்டார். மீனா, இந்தாங்க இந்த உண்டியலில் நான் நீங்கள் குடும்ப செலவுக்கு கொடுத்த காசு போக மிச்சமான பணத்தை இதில் சேர்த்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய ஃப்ரீ டைமில் டெய்லரிங் பண்ணுறேன், அந்த பண்ண காசில் மீதமான காசையும் வீட்டு செலவு போக மிச்சமான காசையும் இதில் தான் நான் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காசு கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையை தீர்க்க ஒரு துணையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் குமார் ரொம்ப நன்றி சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க குடும்பமாக உட்காந்து தன் பிள்ளைகளோட உட்காந்து அந்த உண்டியலை உடச்சி ஒரு காசாக எண்ண ஆரம்பித்தாங்க. 100, 200, 500, 1000, 3000, 4000 அப்படின்னு போய் பார்த்தா மீனா சேர்த்து வச்ச பணம் 50,000 இருந்ததுங்க. 50,000 சொச்சம் இருந்தது. அதை பார்த்த குமார், மீனா அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை வச்சு குமார் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட முடியும், தான் வண்டியை ரிப்பேர் பண்ணிட முடியும், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காசு அவருக்கு மீதமாகவும் இருக்குது. இப்படி தாங்க ஒரு குடும்பத்துலேயும் ஒரு பெண் அப்படின்ற சக்தி எவ்வளோ உறுதுணையாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம்.
அந்த உண்டியலில் இருந்தது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க. அது அந்த குடும்பத்தோட நம்பிக்கை, மீனாவோட உழைப்பு, மீனாவோட புத்திசாலித்தனம், அவங்களோட அன்பு, ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் ஒரு உணர்வை அது சுட்டி காட்டியது. கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படியாவது நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வந்தது. இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு மனைவியின் சேமிப்பு கணவனுடைய கஷ்டமான நேரத்தில் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? நம்மளும் இந்த மாதிரி சின்ன சில்லற காசு தானே, 10 ரூபா தானே, 5 ரூபா தானே அப்படின்னு யோசிக்காமல் அந்த சின்ன சின்ன சில்லற காசையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா அது ஒரு நாள் இந்த மீனா சேர்த்து வச்ச மாதிரி 100, 1000, 500 அப்படின்ட்டு போய் நமக்கு அது ஒரு பெரிய தொகையாக, ஒரு 50,000 அந்த மாதிரி ஒரு பெரிய தொகையாக வந்து நம்மளோட இக்கட்டான சூழ்நிலையில் கட்டாயம் நமக்கு உதவியாக இருக்குங்க. சேமிப்பு என்பது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க. அது ஒரு குடும்பத்தோட நம்பிக்கை. சிறுக சிறுக சேர்த்து தாங்க நம்மளால் ஒரு பெரிய விஷயத்தை அடைய முடியும். அதுக்கு தான் நமக்கு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் இந்த மாதிரி சேமிக்க பழகுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ஒரு பெரிய துணையாக இருக்குங்க எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.